வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 6வது செம் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு வகுப்பில் என்ன ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு வந்து ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு. என்னென்னா, இந்த கண்ணாடி டம்ளரோட எடை எவ்வளோன்னு கேட்குறாரு. ஒரு மாணவரும் 150, 200 சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, இந்த இந்த கண்ணாடி டம்ளரை இந்த கையில் ஒரு நேரம் வச்சுருந்தா என்ன ஆகும் கேட்குறாரு. கை வலிக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு மாணவர் என்ன பண்ணுறாரு, கை மரத்து போய்டும் சொல்கிறாரு. இது இல்லது என்னோட கேள்வி. இந்த கண்ணாடி டம்ளரை கை மரத்து போகிறதுக்கும் வலிக்காமல் இருக்கிறது நான் என்ன பண்ணுன்னு கேட்குறாரு. இல்லை சார், கண்ணாடி டம்ளரை நீங்கள் வந்து டக்குன்னு கீழே மேஜை மேலே வச்சுன்னு சொல்கிறாரு, வைக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது இந்த கண்ணாடி டம்ளர் கதையிலேருந்து என்ன வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன். அந்த பிரச்சனையை என்னென்ன பண்ணணும், கண்ணாடி டம்ளர் கையில் வச்சுட்டே இருந்தால் ஒன்று கை வலிக்கும், இன்னொன்று கை மரத்து போகும். அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணுன்னா என்ன பண்ணணும், அந்த கண்ணாடி டம்ளரை மேஜை மேலே வைக்கணும். அதேமாரி தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த மூளையை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா அது தானாகவே சரியாயிடும். ஓகேவா? அடுத்தது 6வது செம் வந்து இம்பார்ட்டன்ட் செம்மு அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் ரெக்கார்டில் நான் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அந்த செம்மை நான் ஒரு படிச்சிடுறேன். என்னென்னா, ப்ரிப்பேர் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர் ஆன் 31st March 2019 அண்ட் கால்குலேட் கேபிட்டல் அஸ் ஆன் டேட் கேட்டிருக்காங்க. அதாவது சம் கொடுத்துருக்காங்க. சண்டி கிரேட்டார் 6 lakhs, ஃபர்னிச்சர் 18,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டி டெட்டார் 3,20,000, பில்ஸ் பேயபிள் 1,20,000, கேஷ் இன் ஹேண்ட் 20,000, பில்ஸ் ரிசீவபிள் 60,000, ஸ்டாக் 2,20,000. Prepare a statement of assessor as on 31st March 2019 calculate as on date கேட்குறாங்க. இப்போ தமிழ் கேட்கக்குள்ள எப்படி கேட்கணும்னா, in the books of Damas statement of affair as on 31st March 2019 போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் லைபிலிட்டி, இந்த சைடில் அசெட்டு. அதாவது அசெட்டு போகிற ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டி டெட்டார் 3,20,000, cash in hand 20,000, bills payable 60,000, stock 2,20,000. இது அப்படியே போட்டிங்கன்னா 10 lakhs வரும். அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் சண்டி கிரீட்டார் 6 lakhs, bills payable 1,20,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7,20,000 வரும். இதுதான் உங்களுக்கு 2,80,000 தான் கேபிட்டல். ஓகேவா? தேங்க்யூ ஆல். அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்கிறேன், இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஹெட்டிங் போட்டுக்கணும். இது 2 மார்க் கம்பல்சரி உண்டு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர் ஆன் 31st March 2000 ஹெட்டிங்னு கண்டிப்பாக போட்டுக்கணும் ஒவ்வொரு சம்புக்கும். அதர் சைடில் ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டி டெட்டார் 3,20,000, கேஷ் இன் ஹேண்ட் 20,000, பில்ஸ் பேயபிள் 60,000, ஸ்டாக் 2,20,000. இதெல்லாம் அதர் சைடில் அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் லைபிலிட்டி சைடில் சண்டி கிரீட்டார் 6 lakhs, பில்ஸ் பேயபிள் 1,20,000. ரெண்டுத்தையும் அதாவது 10 lakhsலேருந்து 7,20,000 கழிச்சிங்கன்னா 2,80,000. இதுதான் கேபிட்டல். தேங்க்யூ ஆல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம் வரலன்னா என்னை திரும்ப கேளுங்க. இன்னொரு மாணவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கிளாஸ்லேயும் சரி, என்னோடய ஆன்லைன் கிளாஸ்லையும் சரி, கொஸ்டின் கேளுங்க. சாரை வந்து கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்க தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் கேட்குறது தான் உங்களுடைய மெயினான வேலை. அடுத்த மாதங்கிறது உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்கிறது. மார்ச் மாதங்கிறது உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட வேலை. என்னோடய சப்போர்ட் எப்போதும் இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.